பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். இதையும் உங்கள் தலைவர் தான் பாடினார். இதை புரிந்து கொள்ளுங்க, நிறைய கவிஞர் தான் எழுதினார். நான் எதிரணி தலைவர் ஒரு பெண் என்பதால் இதை ஏன் பாடினேன் என்றால், ராஜி பாலசுப்ரமணியம் என்பவர் ராஜி ஸ்ரீனிவாசனாக மாறிவிட்டார். தலை குனிந்து தாலி கட்டி கொண்டார். தன் குடும்பத்தையே விட்டுவிட்டார். தன் தந்தையின் பெயர் தன் பெயரிலேயே விட்டுவிட்டார். இங்கே வந்துவிட்டார். இதெல்லாம் வீரத்தின் காரணமாக இங்கு பேச வந்துவிட்டார். நான் அவர் பல வீரர்களை பற்றி பேசுவார்கள் என்று நினைத்தேன். என்னம்மா, நெப்போலியன், நெல்சன், ஹிட்லர், அலெக்சாண்டர், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்கள் யாரையுமே நீங்கள் சொல்லவில்லையே. இவர்கள் எல்லாம் வெற்றி பெறவில்லையா? இவர்கள் எல்லாம் யார்? நான் என்னுடைய வெற்றி பேசுவதற்கு முன்னால் என்னுடைய பாயிண்ட்களை பேசிவிடுகிறேன். இந்த பாட்டில் நாம் தெரிந்து இங்கே இருக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் எல்லாரும் நிச்சயமாக கேளுங்கள். அவர் கூறினார், நீங்கள் எல்லாம் தைரியத்தினால் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கூறினார். தைரியம் இல்லம்மா, திரவியம், டப்பு கொடுத்து வந்திருக்கிறார்கள். எதற்காக வந்திருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லா சுதந்திரத்தையும் விட்டு கொடுத்து வந்திருக்கிறார்கள். வீடு, குடும்பம், உற்றார், பெற்றார், பிள்ளைகள் எல்லாரையும், நண்பர்கள் எல்லாரையும் விட்டு கொடுத்து இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பணம் ஈட்டத்தான் வந்தோம் என்பது உண்மை. ஆனால் எதை விட்டு கொடுத்து வந்திருக்கிறார்கள்? இங்கு வீரமாக வந்து எதையும் அவர்களால் சாதிக்க முடியாது. இந்த நாட்டில் சட்டங்கள் வீரத்திற்கு தலை வணங்காது. முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வீரமாக எதையும் செய்ய முடியாது. நடுவர் அவர்களே, அவர்கள் இடையில கேட்கும்போது ஏதோ ஒன்று கேட்டார். ஒரே பெண் இருந்த அந்த தகப்பனிடம் பெண் எடுக்கலாமா? அவருடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. அவர் மனைவி இங்கே இருக்கிறார். நான் மறுபடியும் வருகிறேன். உங்களுக்கு சேரன் செங்குட்டுவன் புகழ் வாய்ந்தவனா, இளங்கோவடிகளா? தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு பட்டிமன்ற வைங்க, நடுவரா வந்து அதுல தீர்ப்பு கூறுகிறேன். நானே கூறிவிடுகிறேன். இளங்கோவடிகள் தமிழ் உள்ளவரை, தமிழ்நாடு உள்ளவரை, தமிழ் மூச்சு உள்ளவரை அவரை எல்லாரும் நினைப்பார்கள். ஐம்பெரும் காப்பியங்களான அருமையான ஒரு காப்பியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்தார்? தன் நாட்டையே தன் அண்ணனுக்கு விட்டு கொடுத்தார். அண்ணன் மூத்தவராக இருந்தாலும் ஜோசியர் என்ன கூறினார்? இளங்கோவடிகள் தான் இந்த அரசை நடத்தக்கூடிய தகுதி பெற்றவர் என்று கூறப்பட்டால் உடனே அவர் நான் துறவரம் புரிகிறேன் என்று வந்துவிட்டார். இல்லை என்றால் நமக்கு ஒரு காப்பியமே வந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இனி தமிழ்நாட்டில் படித்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கிருக்கிறவர்களுக்கும் தெரியும், ஒரு வீர முழக்கம் இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா கூறியது 3 வார்த்தைகள், கோட் வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவது போல், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதில் உங்கள் வீரம் எங்கே வருகிறது என்று எனக்கு சொல்லுங்கள் தைரியமாக. இதை இன்றும் பல தலைவர்கள், பல அரசியல்வாதிகள் உபயோகித்துக் கொண்டுதான் வெற்றிகளை குவிக்கிறார்கள். ஆனால் இதில் அவர் வீரத்தை கூறவில்லை. முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒன்று கூற விரும்புகிறேன். அவர் காமராசர் என்று கூறியதால் நான் கூறுகிறேன். காமராசர் தோல்வியுற்ற போது ஒரு மாணவனிடம் அந்த விழா நடத்தும் போது அண்ணா கூறினாராம், விழா நடத்தக்கூடாது. அது காமராசருக்கு தோல்வி அல்ல, இது அந்த மக்களுடைய தோல்வி என்று கூறினாராம். இது இடம் கொடுத்தல் இல்லையா? அவர் அதை வரவேற்கவில்லை. முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள். இனி எல்லாரும் மத தலைவர்கள், இன தலைவர்கள், எல்லா கோட்பாட்டு தலைவர்கள் எல்லாரும் எதை கூறியிருக்கிறார்கள் என்றால் விட்டு கொடுத்தலை பற்றித்தான். நான் மீண்டும் கூற விரும்புவது, ஏசுநாதர் என்ன கூறினார்? ஒரு கணத்தில் அறைந்தால் இன்னொரு கணத்தை காண்பிக்க சொன்னார். அது வீரமா? அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இன்னொரு கணத்துல பல அறையிடான்னு சொல்லியிருக்கணும். சொல்லல. இதே குர்ஆனில் படித்திருக்கிறேன். ஒரு இறைவன் ஒரு முல்லாவின் பக்தியை சோதிப்பதற்காக உன் மகனை நீ பலி கொடுக்க தயாரா என்று கேட்டார். உடனே அவர் வீரம் இருந்தாலும் விட்டு கொடுத்து தன் மகனையே விட்டு கொடுக்க நினைத்து கத்தியால் வெட்ட போனார். அந்த கத்தி மாலையாக மாறி அவனுடைய பக்தியை மெச்சி இறைவன் அவன் உயிரை மீண்டும் கொடுத்து விட்டார். இது யாரா? இது என்ன? இது வீரம் காட்டுகிறதா, விட்டு கொடுத்தலை காட்டுகிறதா? மீண்டும் ஐயா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? துன்பத்தில் இருக்கும்போது வீரம் பயன்படாது. அங்க என்ன வேண்டும் தெரியுமா? இசை. இசைக்கு என்ன வேண்டும்? யாழ். யாழுக்கு என்ன இருக்கிறது? கம்பி. கம்பி விட்டு கொடுத்தால்தான் இசை வரும். கம்பி வீரமாக பிகுவாக இருந்தால் இசை
கொள்ளுங்கள் அம்மா. வீரர் எல்லாத்திலும் வெற்றி பெற முடியாது. சித்தார் கலைஞர் பண்டிட் ரவிசங்கரை கேட்டார்களாம், உங்கள் சரோதில் உங்கள் சித்தாரில் இவ்வளவு அருமையான இசை வருகிறது, எதனால் என்று அவர் கூறினார், எனது கம்பிகள் விட்டுக் கொடுப்பதால், எனது கைகள் அந்த விட்டுக் கொடுத்தலுக்கு இணையாக இருப்பதால் நான் வெற்றி பெறுகிறேன் என்று கூறியிருக்கிறார். முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றவர்களை பலர் சொல்லுங்கள், எல்லோரும் அப்துல் கலாமை உபயோகித்தார்கள். பல டெல்லியில் இருக்கும் பல வீரர்களால் அவர் வெறுத்து போய் இன்னொரு முறை நான் ஜனாதிபதியாக இருக்க மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு சென்று விடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். எல்லாரும் அவரை உபயோகித்தார்கள், சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் உபயோகிக்கூடாது. அவர் ஒரு சிறந்த சயின்டிஸ்ட், மனித நேயம் உள்ளவர், நல்ல மனிதர். அவரால் வீரத்தை சில பேருடைய வீரங்களை அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவர் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இனி நடுவர் அவர்களுக்காக இங்கே இருக்கும் ஒரு ஒர்க் பர்மிட்காரரை நான் கேட்டேன், நீ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உன் வீட்டுக்கு பேசுகிறாயே, என்ன சொல்லுவார்கள் பொதுவாக உங்கள் வீட்டில் என்று. நான் எல்லாம் சொல்வேன், கை கால் உடைகிறது, வலிக்கிறது, வேலை செய்ய முடியவில்லை, கஷ்டம்தான் என்று. என் மனைவி கேட்பாள், உனக்கு மிகவும் வலிக்கின்றதா இங்கே வேலை செய்ய? அதற்கு நான் கூறுவேன், வலி இருக்கும் இடத்தில் தான் வழி இருக்கும், வேற வழி இல்லை. நான் திரவியம் தேடுவதென்றால் இந்த வலியை பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும், விட்டு கொடுத்துத்தான் இருக்க வேண்டும். மீண்டும் இன்னொன்றை கொடுக்க விரும்புகிறேன். இங்கே ஒரு இந்திய நண்பர் ஓவர் ஸ்டேயில் இருந்தார், ஏதோ அவர் தவறு செய்து விட்டார், நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார், அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதில் 4 ரோத்தான்கள் 3 மாதம் சிறை கொடுக்கப்பட்டது. அவர் கேட்டார், ஐயா என்னுடைய ரோத்தான்களை 2 கூட்டுங்கள், ஆனால் மாதங்களை குறையுங்கள் என்று கூறினார். நீதிபதியை திகைத்து விட்டார், என்ன கேட்கிறார் இவர் என்று. அப்பொழுது மொழிபெயர்ப்பாளர் நீதிபதியிடம் கூறினார், ஐயா இவர் தன் தந்தையின் அறுவை சிகிச்சைக்காக இங்கு வந்து பணம் ஈட்டினார், அறுவை சிகிச்சைக்கு பணம் அனுப்பிவிட்டார். ஆனால் அடுத்த மாதம் 7ஆம் தேதி அவர் தந்தைக்கு இந்தியாவில் அறுவை சிகிச்சையாம், அவர் செல்ல விரும்புகிறார். 2 ரோத்தான்களை கூட பெற்றாலும் அவர் முன்பு காலம் தாழ்த்தாமல் முன்பே செல்ல விரும்புகிறார் என்று கூறியதும் நீதிபதியே நெகிழ்ந்து விட்டார். அவரே விட்டுக் கொடுக்கும்படியாகிவிட்டது. என்ன கூறினார் தெரியுமா? உனக்கு அதே நாட்களி அதே 1 மாதம் நீ சென்று வா என்று அவரை நம்பி விட்டுக் கொடுத்து செல்ல சொன்னார். இவர் என்ன சொன்னார்? இவர் என்ன செய்தார்? அவர் வீரம் காட்டியிருந்தால் அவர் 3 மாதம் இருந்து விட்டு போயிருப்பார். அவர் செய்தது தவறுதான், ஒத்துக்கொண்டார். அவரை நீதிபதியும் மெச்சினார். இது மிகவும் முக்கியம். மீண்டும் நான் நடுவர் அவர்களை பற்றி தான் கூற வேண்டும். ஐயா அலெக்சாண்டர் மன்னன் வட நாட்டில் இந்தியாவிற்கு வரும்போது பல மன்னர்கள் அலெக்சாண்டரை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் ஓடிவிட்டார்களாம். ஒரே ஒரு மன்னன் போரஸ் என்று ஆங்கிலத்தில் கிரீக் பத்திரிகையில், கிரீக் என்சைக்ளோபீடியாவில் போரஸ் என்று குறுகி எழுதியிருந்தாலும் அவர் பெயர் புருஷோத்தமன். புருஷ் என்ற இடத்தில் இருந்து வந்ததாம். உங்கள் பெயர் தான் ஐயா அது. புருஷோத்தமன் என்பது 2ஆக இருக்கலாம். அந்த புருஷோத்தமன் கடைசி வரை போராடி, இதெல்லாம் அவர்கள் கூறியிருக்க வேண்டியது நான் கூறுகிறேன், கடைசி வரை போராடி தோல்வியுற்று அலெக்சாண்டர் அவனிடம் கேட்டாராம், நீ என்ன விரும்புகிறாய் என்று. அவன் சொன்னாராம், ஒரு அரசன் இன்னொரு அரசனிடம் என்ன கொடுக்க விடுமோ அதை கொடுனாராம். உடனே அலெக்சாண்டர், உன் நாட்டையும் அந்த ஓடிவிட்டவர்கள் நாட்டையும் எல்லாத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னாராம். இன்றைக்கும் அலெக்சாண்டர் இந்திய சரித்திரத்தில் இடம் பெற்றிருப்பது வீரத்தால் அல்ல, அவர் புருஷோத்தமனுக்கு விட்டுக் கொடுத்ததால். நடுவர் அவர்களே, உங்களுக்கு அவரே விட்டுக் கொடுத்திருக்கிறார். மீண்டும் கூற விரும்புகிறேன், புருஷோத்தமன் என்று சின்ன பெயர் அல்ல. புருஷோத்தமனை திருப்பி போட்டால் உத்தம புருஷன் என்றும் வருகிறது. ஐயா உங்கள் மனைவி இங்கே இருக்கிறார்கள். உத்தம புருஷனுக்கு வேண்டியதும் விட்டுக் கொடுத்தல் தான். விட்டுக் கொடுத்தல் வீட்டிலே ஆரம்பிக்கிறது, வெளியிலே ஆரம்பிக்கவில்லை. அண்ணன் என்ன அடித்தான தம்பி சொன்னால் தாய் வந்து உங்க அண்ணன் தான் பரவாயில்ல சரியா போயிடுவான்னு சொல்லுவாங்களே தவிர அவனை போட்டு இன்னொரு நாள் அடி அடின்னு எந்த தாயும் சொல்வதில்லை. இவர்கள் சொன்னார்கள், தாயாக இருந்து பிள்ளை பேரே அவன் போராடி பெறுகிறான் என்று. உங்களுக்கு ஒன்று தெரியாதா? இல்லை வேண்டும் என்று மறைக்கிறீர்களா? 7000 நரம்புகள் ஒரு தாய் விட்டு கொடுத்தால் தான் அந்த பிள்ளையை பெறுகிறார்களா? அதுவும் நீங்கள் கூறும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் அதை நிச்சயமாக சொல்லி இருக்க கூடாது. எவ்வளவு நரம்புகள் விட்டு கொடுக்கலாம்? தாய் பேர் என்பது, அந்த மக பேர் என்பது, அந்த பிள்ளை பெறுவது எவ்வளவு ஒரு வழி என்று உங்களுக்கு தெரிந்திருந்தும் இப்படி கூறக்கூடாது. இருந்தாலும் அவர் விட்டு கொடுத்திருக்கிறார். உயிரே பிழை வைத்திருக்கிறார் ஒரு தாய்.